ராமராமா புதன்கிழமை 22ஆம் தேதி பராபவ வருஷம் ஆடி மாதம் 6ஆம் தேதி அஷ்டமி திதி கார்த்தால 9 மணி 20 நிமிஷம் வரை. பின்பு நவமி திதி, சுவாதி நட்சத்திரம், சாத்திய யோக பவகரணம். இன்னைக்கு அலப்ய யோக மகாபுண்ணிய காலம். ராகு காலம் மதியம் 12லிருந்து 1:30, யமகண்டம் கார்த்தால 7:30லிருந்து 9. வீட்டில் செல்வம் பெருக நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆத்துல மகாலட்சுமி கட்டாட்சம் இருக்கணும், நிறைய செல்வம் பெருகணும், இருக்கக்கூடிய செல்வம் அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னா முதல்ல சுத்தமாக இருக்கணும். நாமும் சுத்தமாக இருக்கணும், நாம் இருக்கக்கூடிய இடமும் சுத்தமாக இருக்கணும். சில பேர் வீடெலாம் பார்த்தா எப்போ ஒரே அழுக்காகவே இருக்கும். எங்கே பார்த்தாலும் சாமான்கள் இறஞ்சு கிடக்கும். வீடு முழுக்க ஒரே ஃபர்னிச்சராக இருக்கும், எல்லாம் உடஞ்சதாக இருக்கும். ஒரு ஸ்டூல் எடுத்தோன்னா அதில் ஒரு கால் உடஞ்சிருக்கும். ஒரு சோஃபானா அது இப்படி இப்படி ஆடும். பீரோன்னு பார்த்தா அதில் ஒரு கதவு இப்படி ஜன்னல் பார்த்தா ஒரு பக்கம் உடஞ்சிருக்கும். என்னமோ ஒரு இப்படி கண்ணாபின்னான்னு இருக்கும். என்ன வீடு தானே சார், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வேற சொல்லுவான். கேட்டால் எங்கே பார்த்தாலும் ஒரே குப்பையாக இருக்கே, எங்கே பார்த்தாலும் துணியாக இருக்கே, செவ்வறு முழுக்க அழுக்காக இருக்கேன்னு வீடு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்படி இருந்தால் மகாலட்சுமி இருக்க மாட்டா, அந்த வீட்டில் அழுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே போகிறதே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது இப்போல்லாம். ஏன் அப்படின்னா போகிறதுக்கே இடம் இல்லையே, போகிறதுக்கே வீட்டு வாசல்லையே செப்பல் ஸ்டாண்டு பெருசாக, இந்த பக்கம் கார் நிற்கிறது, இந்த பக்கம் வண்டி நிற்கும் நடுப்புற. எல்லாத்தையும் தாண்டி இவன் உள்ளே போகணுன்னா மெதுவாக ஜாக்கிரதையாக எல்லாத்துலேயும் இடிச்சுக்காம இவன் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இப்படி இருந்தால் எங்கே இந்த மகாலட்சுமி வருவா? வீடு வாசல் சுத்தமாக இருக்கணும். வீட்டு வாசலில் பெருசாக செப்பல் ஸ்டாண்டை வைக்கக்கூடாது. வாசல்லையே நல்ல பெரிய பெரிய ஷூ, செப்பல், புடப்பக்கட்டை எல்லாத்தையும் வச்சுருந்தா மகாலட்சுமியா வருவா? வாசலில் விளக்கேற்றி நல்ல மாவள தோரணம் கட்டி கோலம் போட்டு வாசல் காலியாக இருக்கணும். கரெக்டாக வீட்டு டோருக்கு இழுத்தா மாதிரி வண்டியை கொண்டு நிறுத்தி வச்சுருக்கிறது. மகாலட்சுமியை முட்டின்னு அவளால் வர முடியாது. அப்படி வீட்டு வாசலில் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறணும். ஃப்ரீயாக விட்டு செப்பல்லாம் தனியாக வேற எங்கேயாவது வச்சுக்கணும், அதுக்குன்னு தனியாக தள்ளி வச்சுக்கணும். அப்படி வாசலில் கோலம் போட்டு அப்படி தான் இருக்கணும். வீட்டினுடைய வாசல் முதல்ல அப்படி இருக்கணும். அதே மாதிரி வாசல்லாம் மாவள தோரணம் இருக்கணும், எல்லா நாளுமே இருக்கணும். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை மாவடையை மாற்றி மாற்றி கட்டணும். எல்லா இடங்கள்லையும் நிறைய மாமரம் இருக்குது. மரம் இருக்கிற இடத்துல தான் எல்லாரும் இருந்துட்டு இருந்தா அதனால் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஆனால் இப்போ என்னமோ கல்யாணம் வந்தால் தான் மாவள தோரணம் கட்டுறது அப்படின்னு வச்சுட்டுருக்கு. அப்படி இல்லை, நித்தியமே வீடு வாசலில் மாவள தோரணம் இருக்கணும். கிரகப்பிரவேசத்தன்னைக்கு ஒரு பணிகார கட்டின்னு ஒன்று கொடுத்துருப்பா, அதை வீட்டு வாசலில் கட்டி வைக்கணும், திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு. இதே மாதிரி நல்ல சுவாமி படம், திருஷ்டி கணபதி இத்தியாதி படங்கள்லாம் வீட்டு வாசலில் வச்சு வாசலில் விளக்கேற்றி சந்தியா காலம்னு சொல்லக்கூடியதானே சூரியோதய காலத்துலேயும் சூரிய அஸ்தமன காலத்துலேயும் வீடுனுடைய வாச கதவு திறந்திருக்கணும், கொல்ல கதவு சாத்தியிருக்கணும். இப்போ எப்படி இருக்குன்னா வெடி காலத்தால் 2 கதவுமே சாத்தியிருக்கு. எல்லாரும் எழுந்துக்கிறதே 7 மணி தானே, அப்போ 7 மணிக்கு தான் இவன் டோரையே ஓப்பன் பண்ணுறான். அப்படி இல்லை, கார்த்தால் 4:30 மணிக்கு வாசக்கதவை திறந்து வாச தெளித்து கோலம் போட்டு சுவாமி விளக்கு ஏற்றி வாச விளக்கு ஏற்றணும். இப்படி ஏற்றினா மகாலட்சுமி தானாக வீட்டுக்கு வருவா. வந்த மகாலட்சுமி வீட்டிலேருந்து கிளம்ப மாட்டா. அதே மாதிரி சாயங்காலத்திலும் இந்த மாதிரி ஏற்றி வைக்கணும். இப்படி அதே மாதிரி வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும். எல்லா சாமானும் எல்லா இடத்துலையும் இடைஞ்சலாக இல்லாமல் ஓரளவுக்கு வீட்டை எப்போ பார்த்தாலும் சுத்தமாக வச்சுக்கிறது, வந்த சாமான்களை அந்தந்த இடத்துல அப்பப்போ வைக்கிறது. இதே மாதிரி இவனும் சுத்தமாக இருக்கணும். நான் ரொம்ப மடி பார்க்குறேன் அதை பார்க்குறேன்னு சொல்லி அழுக்கு வேட்டி அழுக்க சட்டையை போட்டுக்கக்கூடாது. இல்லை, இவன் பளிச்சுன்னு இருக்கணும். எப்பயுமே இவன் நன்னா தேய்ச்சி குளித்து ஊத்தப்பல்லாம் இல்லாமல் நன்னா நீட்டாக ப்ரஷ் பண்ணி இவனும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு, ஸ்திரீகளும் சரி புருஷனும் சரி எங்கேயோ வெளியில் பார்ட்டிக்கு போகிறோன்னா தான் அப்படி நீட்டாக இருக்கணும்னு இல்லை, வீட்லேயே நீட்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் மகாலட்சுமி வருவா அப்படின்னு சாஸ்திரங்கள் இருக்குது. ராமராம்.